கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை வளர்க்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதிகமா நீங்க கேட்டுட்டு இருக்க வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அந்த பேரண்டிங். சோசியல் மீடியா ஓபன் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா ஓடிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ரேட்டிங்ல அதிகமா இருக்குது பாத்தீங்கன்னா பேரண்டிங் தான் இருக்கும் இல்லையா? பிள்ளைகளை எனக்கு வளர்க்க தெரியலன்னு சொல்லி அதிகமான பேர் அந்த சைக்காலஜி டிப்ஸையோ இல்ல சைக்காட்டிஸ்ட போய் பாக்குறதோ, பிள்ளைங்களை கூட்டிட்டு போறதோ, கவுன்சிலிங் கூட்டிட்டு போறதோ நான் தப்புன்னு சொல்ல வரேன். பட் எல்லாமே அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுத்த வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு. யார்கிட்ட கேட்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் 127 சங்கீதம் 3 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிஃப்ட். சில்ட்ரன் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் த லார்ட் அப்படின்னு இருக்குது இல்லையா? அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு கிஃப்ட வாங்கிருக்கலாம். ஆண்டவர் நம்பி நம்மகிட்ட ஒரு கிஃப்ட கொடுத்திருக்காரு. யாராவது ஒருத்தன் கிஃப்ட கொடுத்தானா அது ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்தாங்க நம்ம எப்படி பாத்துப்போம், ரொம்ப கவனமா பாத்துப்போம், அது உடையாம பாத்துப்போம், தொடச்சு வச்சுக்குவோம், கிளீனா வச்சுக்குவோம். அது ரொம்ப அழகான ஒரு இடத்துல எல்லாருடைய பார்வையில படுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ்ல அந்த கிஃப்ட், சாதாரண ஒரு கிஃப்ட் இல்லையா, நாளைக்கு உடஞ்சு போய் பழசாப்புறம் அவ்வளவு கிஃப்ட்டுக்கு இவ்வளவு நம்ம வேல்யூ பண்றோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடித்தமான நம்மளை நேசித்த கடவுள் நமக்கு ஒரு கிஃப்ட கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், வளர்க்கணும், பாதுகாக்கணும் அப்படின்றத பத்தின சில காரியங்களை பார்க்க போறோம். பிள்ளைகள் நம்முடையவர்கள் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா தேவன் நம்மை நம்பி நம்மள்ட்ட ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி கவனமா வளர்க்கணும்ன்ற ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு நம்ம நேரம் கொடுக்கணும். நம்ம இதை பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா? நான் நேத்து கூட ஒரு வீடியோல போட்டிருந்தேன், நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குடும்பத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுல பிள்ளைகளை நான் சரியா வளர்க்கணும், பிள்ளைங்க என் பேச்சை கேட்கணும், பிள்ளைங்களுக்கு எங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நினைக்கிற நல்ல பெற்றோர்களா நீங்க இருந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நீங்க கண்டிப்பா நேரத்தை கொடுக்கணும். பிள்ளைங்க நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு ரொம்ப கடினமா நிறைய முன்னெல்லாம் ஒரு காலத்துல ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா? எல்லாம் யாராவது ஊர்ல ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தரே பாத்தீங்கன்னா 4-5 பிசினஸ் பண்ணி டைமே இல்லாம ஓடிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, நல்ல வசதிகள்லாம் காரு வண்டி, வீட்டுக்கு போனா பிள்ளைங்க வெளியிலயே போக தேவையில்லை, அத்தனை வசதிகளும் வீட்டுக்குள்ள இருக்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் தான். வீட்டுல அம்மாவுக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்கறது, எல்லாம் உட்காந்து எல்லாத்தையும் பண்றது, வீட்டை நல்லா பாத்துக்கிறது, இதெல்லாம் இருக்குதுதான். உங்கள்கிட்ட நீங்க மனசாட்சியில நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. வேல்யூபிளான குவாலிட்டியான டைமை டெய்லி, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ½ an hour 24 hours 8 மணி நேரம் தூங்குனது போக, சரியா? 8 மணி நேரம் தூங்குனது போக மீதி இருக்கிற டைம்ல ஒரு ½ an hour பிள்ளைங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு இருந்தாலும் ஒரு ½ an hour நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன்னா அப்படின்னு நீங்களே கேட்டு பாத்துக்குவாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு பொருள் அவசியமானதான், தேவையில்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா பெற்றோருடைய கான்சன்ட்ரேஷன், பேரண்ட்ஸ்க்கு எங்களை பிடிச்சிருக்கு, பேரண்ட்ஸ் எங்களை நேசிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் எங்க வார்த்தைகளை கனப்படுத்துறாங்க, எங்களோட கம்யூனிகேட் பண்றதை எங்க பேரண்ட்ஸ் வந்து வேல்யூ பண்றாங்க அப்படின்ற ஒரு தாட் பிள்ளைங்களுக்குள்ள இருக்கணும். அப்படிப்பட்ட தாட்டை நம்ம விதைச்சிருக்கிறோமா? அப்படி இல்ல அப்படின்னா பிள்ளைங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்னா நிறைய ஏமாற்றங்கள், பயங்கள், இதெல்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கனெக்ஷன் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல அப்படின்னா தேவையில்லாத கனெக்ஷன் தான், தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்றேன், பிள்ளைங்களை ஏதாவது உங்கள்ட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் உடனே பாத்தீங்கன்னா இப்படிதான் உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை அவாய்ட் பண்ணாம பிள்ளைகிட்ட உட்காந்து கேளுங்க. பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஏன் இந்த தப்பு பண்ண, இல்ல நீ பண்ணிருக்க கூடாது, நீ சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை டக்குன்னு ஜட்ஜ் பண்ணாம எல்லாருக்கும் நிறைய டென்ஷன் கோவங்கள் வரலாம். வந்துருச்சுன்னா பரவாயில்ல, ஓகேவா? as I already told, past is past. பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, என்ன ஆச்சு, ஏன் இந்த தப்பு நடந்தது, ஒரு தப்பு நினைச்சு நீ ஏன் பண்ண அப்படின்னு பிள்ளைங்களே கார்னர் பண்ணாம என்ன ஆச்சு, வாட் ஹஸ் ஹேப்பன் அப்படின்னு பிள்ளைங்கிட்ட கேளுங்க. அந்த மாதிரி நடந்தப்ப நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது இல்லையா? சரி உட்காந்து அம்மா கேக்குறாங்க, என்ன நினைச்சு நம்பி சொல்லலாம். பிள்ளைங்க நம்பி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம அதை சொல்லி காட்டக்கூடாது. நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொல்லி காட்டுறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்க மொத்தம் நீங்க பாரு இப்படிதான் சொல்லி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே ஃபர்தரா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லாம அமைதியாயிக்குவாங்க, காரியத்தை நம்மகிட்ட வந்து மறைச்சிருவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை சொல்றோம்னா அந்த விஷயத்த கேட்டு சொல்யூஷன் கொடுத்துட்டு அந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டு அடுத்து நிறைய ஒவ்வொரு நாள் பிள்ளைங்களுக்கு பிரச்சனைகள் சவால்கள் வரும் தான். பேரண்ட்ஸ்ட பிள்ளைங்க பேசுறாங்கன்னா நீங்க தயவு செய்து உங்களுடைய குவாலிட்டியான டைமை கொடுங்க. அது நீங்க சர்ச்சுக்கு போறது மட்டும் சொல்லல, நான் சொன்ன மாதிரிதான் வெளியே ஹோட்டல் கூட்டிட்டு போறேன், எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போறேன், அவுட்டிங் கூட்டிட்டு போறேன், இந்த மாதிரிலாம் வேற எந்த பேரண்ட்ஸ் செய்வாங்க? இது எல்லாமே நல்லதுதான். அதெல்லாம் கண்டிப்பா எல்லாருடைய மைண்ட் ரிலாக்ஸேஷன், நாட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன்
பட் ஆல்சோ ஃபார் நீட் ஃபார் அ ஃபாதர் அண்ட் மதர். ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் டைம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அதை தாண்டி வீட்டுக்குள்ள ரெகுலரா வர வீட்டுக்குள்ள அந்த வீடு உங்களுக்கு சந்தோஷமா சேஃபா, எஸ் இது என்னோட பிளேஸ் அப்படின்னு பிள்ளைங்க சொல்ற அளவுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்களா? அப்பா வந்தா வரப்பே ஏதாவது வண்டியில கூட்டு வந்து இல்ல ஆட்டோ புக் பண்ணிடுறது, இப்படியே டிராவல் இப்படி போயிடும் இல்லையா? அப்ப அப்பா கிட்ட உட்காந்து பேசுற டைம் கம்மி. ஏதாவது ஒரு சில வீடுகள்ல அம்மாக்கள்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் இருக்கும். வேலைக்கு போற அம்மாக்களுக்கு கூட அவ்வளவா பேசுற வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். அதனால இன்னைக்கு உட்காந்து நீங்க பேசுங்க. ஏன்னா நீங்க பேசினாதான் நீங்களும் பேசுறப்ப நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவீங்க. பிள்ளைங்களோட பிள்ளைங்க பேசுறப்ப பிள்ளைங்கிட்ட சில விஷயங்களை நம்ம கேட்போம். பிள்ளையோட மனசு எப்படி இருக்கு பார்ப்போம். ஏன்னா இந்த நாட்கள்ல பிள்ளைகள் அதிகமா பாதிக்கப்படுது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ப்ரெஷர்ல தான் பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. அதுங்க பிரச்சனையும் கேட்டுக்கிறாங்க, மத்தவங்க பிரச்சனையும் கேட்டுக்கிறாங்க. எல்லாத்துலயும் பிள்ளைங்க அப்படியே பாத்தீங்கன்னா வெளியில அதை பஸ்ட் அவுட் பண்ணாம உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பிள்ளைங்க அப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அவுட்ல அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்க பிள்ளைங்க நம்ம உட்காந்து பேசுறப்ப சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நம்ம வேல்யூ பண்றோம், சரியான ஒப்பீனியன் கொடுக்குறோன்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் பிள்ளைங்க ஃபியூச்சர்ல ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே நேரத்துல பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது நல்லது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துடாதீங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் அப்படின்றது மூடே போயிடும். அதனால ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நீங்க பேரண்ட் அப்படின்றது ஒரு நாள் நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு டே போடா வாடா அப்படின்னு அப்பா அம்மாலாம் கூப்பிடுற அளவுக்கு, போ அப்படின்னு மரியாதை கூப்பிடுற அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்லி பிஹேவியர்லாம் இருக்காங்க. விஷயங்களை ஷேர் பண்றதுல பிஹேவியர் அப்படி மட்டும் இருந்தா போதுமே தவிர மத்தபடி இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும். பேரண்ட்ஸ், நீங்க ஆல்சோ பேரண்ட்ஸ், அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ கிவ் யுவர் வேல்யூபிள் டைம் டு யுவர் சில்ட்ரன். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா be a role model to your children. நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா நம்ம இதெல்லாம் பார்த்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கணும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஆமென். கர்த்தர் நல்லவர். பிள்ளைங்க எப்படி நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா, நம்ம ஆல்ரெடி நடந்து போயிருக்கோம். நடந்து போனாதான் இந்த வழி கரெக்டான வழிவா அப்படின்னு சொல்ல முடியல. பிள்ளையாண்டவனே நடக்க வேண்டிய வழியில நடத்தினா நீங்க முன்னாடி நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற வீட்டுக்குள்ள நீங்க பேசிக்கிற பேச்சு, கணவன் மனைவியா சேர்ந்து பேசுற பேச்சு, கணவன் மனைவி ஒருத்தர் பிஹேவ் பண்றது, ஒருத்தர் எப்படி கனப்படுத்துறீங்க, மத்தவங்களை பத்தி வீட்டுக்குள்ள எப்படி எல்லாம் பேசிக்கிறீங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பிள்ளைங்க என்ன பண்ணிருப்பாங்க, நோட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஆக்ஷன் லவுடர் தன் வாய்ஸ், வேர்ட்ஸ். நீங்க சொல்றதை விட உங்க ஆக்ஷன் பயங்கரமா பேசும். கோவப்படாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நீங்க கோவப்படாம நடந்து காட்டணும், அமைதியா மாறி காட்டணும். நிறைய விஷயங்கள் நாட் ஓன்லி எல்லா கோவத்திலயும் நிறைய இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி கோவத்துலதான் இருக்கிறாங்க. கோவம் மட்டும் கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் நம்ம பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறோம், ஸ்ட்ராங்கா இல்லாம அழுதுட்டே இருக்கணும். பிள்ளைங்க அதை பார்ப்பாங்க. இதுக்குத்தான் நீ அழுவாத அப்படின்னு நீங்க சொல்றதை விட நீங்க அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா மாறி இருந்தீங்கன்னா பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காய் அழுகாம அந்த இடத்துல ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க வச்சிருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கணும். மத்தவங்களை ஹானர் பண்றீங்களான்னு பிள்ளைங்க பார்ப்பாங்க. பெரியவங்க எல்லாம் நீ மதிக்கணும், பெரியவங்க மதிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்து நாம மதிக்காம நம்மளுடைய மதர், நம்மளுடைய ஃபாதர் எல்லாம் ரொம்ப மட்டமா பேசிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பா நம்மளே மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, வெளியில இருக்க எந்த ஒரு பெரியவங்களும் அவங்க மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சொல்றதை விட நம்ம செயலை செஞ்சு காட்டுறது ரொம்ப நல்லது. அந்த விஷயத்துல நம்மளே லாக்கா இருக்கோம் அப்படின்னா பெட்டர். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே என்னை மாத்துங்கன்னு சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்க. பிள்ளைங்க பாக்கணும் நீங்க ஜெபிக்கிறது, அதுக்காக பிள்ளைங்க பாக்குறதுக்காக நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லல, அது ரெகுலர் ரொட்டீனா இருக்கணும். நீங்க ஆண்டவரோட இருக்க கனெக்ஷன் ரெகுலர் ரொட்டீனா இருக்கணும். அது மாதிரிதான் ஜெபிக்கிறதுல முன்மாதிரியா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறது, ஒவ்வொரு நாளும் இது வேதத்தை எடுத்து படிக்கிறதுல பிள்ளைங்களுக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கு. நீங்களே முதல்ல கேட்டு பாருங்க, நான் நல்ல முன்மாதிரியா இருக்கேன், நான் பிள்ளைங்களை இப்படி இரு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன செல்ஃப் அனலைஸ், செல்ஃப் டெஸ்ட் நீங்க டெய்லி எடுத்து பாருங்க. நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்றதுதான், யாரையும் நம்மளால மாத்தவும் முடியாது, மாத்தவும் வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு நீங்க என்ன பண்ணா நம்மளே மாத்திக்கிறது நல்லது. நாம மாறணும் அப்படின்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா அன்பும் கண்டிப்பும் ரெண்டுமே மஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் பிள்ளைங்க செல்லம், அம்மா செல்லம், அப்பா செல்லம்னு சொல்லி ரொம்ப செல்லமா இருப்பாங்க. பாசமா இருக்கலாம், செல்லமா இருக்கக்கூடாது. செல்லமா தான் நிறைய விஷயங்களை நம்ம போட்ட விட்டுருவோம். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எதான் கேட்கணும், என் பிள்ளை நான் கேட்கறத நான் எப்படி நான் நோ சொல்லுவேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால என் பிள்ளைய நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கணுமா அப்படிலாம் சொல்லாம
பிள்ளைங்க சில விஷயத்த கேக்குறாங்க, அது சரியில்லை, அந்த வயசுல வாங்கி தரணும்னு அவசியம் இல்லைன்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க வந்து நோ சொல்றதுக்கு நோ சொல்லிடலாம். அது தப்பே கிடையாது. அது மாதிரி பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு செய்யறாங்கன்னா உடனே கண்டிக்கணும். அதெல்லாம் சின்ன பிள்ளை, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் சொல்லாம, சின்ன பிள்ளைங்கனாலும் சரி, எந்த வயது தரப்பட்ட பிள்ளைங்க அது வந்து தோளுக்கு மேல வளர்ந்துச்சு அந்த பிள்ளையா நம்ம திட்டுறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளை நம்ம கிட்ட பிள்ளையா இருக்கிற வரைக்கும், மகனா மகளா இருக்கிற வரைக்கும் நமக்கு 100% உரிமை இருக்கு. பிள்ளைங்களை நல்லா கண்டிச்சு வளர்க்க வேண்டிய அத்தனை கடமைகளும் இருக்குது. அவங்க ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டாங்க, மருமகனா போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல ஓகே, கண்டிப்பா அவங்கள கைய விட்டுதான் ஆகணும். அந்த நேரத்துல புடிச்சு அது வேற மாதிரியான பிரச்சனைகள், அது வேற ஒரு விஷயம். அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. நம்ம கையில மகனா மகளா இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணா அவங்க கண்டிக்க வேணும். ஒரு வார்த்தை கோர்ஸ் நான் படிச்சேன். அன்பில்லாத கண்டிப்பு காயப்படுத்தும், அன்பில்லாத கண்டிப்பு காயப்படுத்தும், கண்டிப்பில்லாத அன்பு கெடுத்து விடும். ரைட்டா? அன்பே இல்லாம நீங்க கண்டிக்கிறீங்க, பொழுதனைக்கும் நை நைன்னு அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்தீங்கனாலும் அங்க வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தும். இவங்க இப்படிதான் சொல்லி இவங்களோட வரவை யோசிப்பாங்க. அம்மாவும் இருந்தாலும் சரி, அப்பாவும் இருந்தாலும் சரி. கண்டிப்பில்லாத அன்பு கெடுத்து விடும். கண்டிப்பா இல்ல, வெறும் அன்பு செல்லம் மட்டும்தான் நாளைக்கு அந்த பிள்ளை திருடனா வரதுக்கு, கெட்டு போறதுக்கு, மத்தவங்களுக்கு எந்த ஒரு சாட்சி இல்லாம இருக்கிறதுக்கு, வாழ்க்கையில நல்ல விதமா இல்லாம ஒரு நல்ல வழியில போகாம சொல்லுவாங்க இல்லையா, தருதலையா போயிடுச்சானே அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிள்ளைங்க தவறு செஞ்சா நீ இப்படிதான் அப்படின்னு பிள்ளைங்க காலர் பண்ணாம, இது ஏன் நடந்ததுன்னு சொல்லி பிள்ளைங்களை அன்பா கண்டிச்சு வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கும். வேதம் அதுதான் பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியிலே நடத்தாம இருக்குது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, 4வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, பிள்ளைகளை தேவனுடைய வழியில நடத்த வேண்டும். இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து வேர்ல்ட்லி நாலேஜ் நிறைய இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கே சோசியல் மீடியா நாலேஜ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு அரசியல் நாலேஜ் பிள்ளைங்களுக்கு, நிறைய பேர் வந்து அரசியலை பத்தி வீடுகளை நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆண்டவரை பத்தின நாலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோமா? அது நம்மளே கேட்டு பாத்துக்கோங்க. இதெல்லாம் இப்ப நம்ம பெருசா யாரும் பாக்குறது இல்ல. நீ வந்து டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ வந்து மரைன்ல இப்படி சாதிக்கணும், அப்படி போகணும், இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லி பயங்கரமா பிள்ளைங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கோம். கரெக்ட், நல்லது. ஆனா அட் த சேம் டைம் ஆண்டவரை பத்தி, பைபிளை பத்தி, கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எவ்வளவு பராக்கிரம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பத்தி பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்றோமா? கர்த்தர்கிட்ட மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல விதமான குணங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கு தெய்வ பயனா என்ன, ஜெபம்னா என்ன, வேதம் வாசிக்கிறது எப்படி வாசிக்கணும், வாட் இஸ் அ குட் கேரக்டர், வாட் இஸ் அ பேட் கேரக்டர், ஒருத்தரை தப்பு பண்ணா எப்படி மன்னிக்கணும், ஒருத்தரை எப்படி நேசிக்கணும், உண்மையா இருந்தா அதுக்கான ஆசீர்வாதங்கள் என்ன, பைபிள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் பிள்ளைகளுக்கு டெய்லி உட்காந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டபடிதான் பிள்ளைகளுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லணும்னா கருத்தாய் போதிக்கணும். சின்சியரா ரொம்ப சீரியஸா நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நான் தான் சர்ச்சுக்கு கூட்டு போறேனே சிஸ்டர், வாரம் என் பிள்ளைங்க சர்ச்சுக்கு போறாங்க, சண்டே கிளாஸ் போறாங்க, யூத் மீட்டிங் போறாங்க, அங்க யூத் மீட்டிங் போறாங்க, இங்க யூத் மீட்டிங் போறாங்க, எல்லாம் நல்லதுதான். சரியா, அது ஒரு ரெகுலர் ரொட்டீன் தான். ஆனா உங்க பிள்ளைங்க சபைக்கு போறனால பிள்ளைங்க சூப்பர் பவரா மாறிடுவாங்கன்னா வாய்ப்பே கிடையாது. எல்லா இடத்துலயும் எல்லா விதமான பிள்ளைகள் இருக்கும். நமக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்குள்ள பேசிக்கிறப்ப நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதனால வீட்டுல இருக்கிறப்ப சரியா, எப்பயுமே நான் அததான் நினைப்பேன். எனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன்னா அதான், வீடுதான் எப்பயுமே பிள்ளைங்களுக்கு நிரந்தரமான விஷயத்துல. வீட்டுல எல்லா விஷயங்களும் இருக்கணும். அங்க அன்பு இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், உண்மை இருக்கணும், ஆண்டவரை பத்தின காரியங்கள் இருக்கணும், எல்லா டிஸ்கஷன் இருக்கணும், பேரண்டிங்ல இருக்கணும், ஒருத்தர் எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு இருக்கணும், ஆனர் எல்லாமே வீட்டுக்குள்ள ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். ஆண்டவர் வீடை நம்பி கொடுத்துருங்க. முதல் ஆண்டவர் குடும்பத்தை தான் உண்டாக்குனாருனால இதெல்லாம் வீட்டுக்குள்ள நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுக்குள்ள ஆண்டவரை பத்தி பேசணும், வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து செவிங்க, வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து 4 பேருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு 4 வசனமாவது வாசிச்சு வீட்டுல ஒரு பைபிள் ரீடிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. பிள்ளைங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுங்க. அதுவும் இல்லாம டெய்லி பிள்ளைங்க மேல தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி பிள்ளைங்களை அனுப்புங்க. ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்கன்னா பேரண்ட்ஸ் யூ ஷுட் ப்ரே அண்ட் சென்ட் தம் அவுட். ஏன்னா வெளியில போறீங்க பாத்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள். மான்ஸ்டர்ஸ் சொல்றது நிறைய காரியங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள்லாம் பயங்கரமா எப்படா நம்ம பிள்ளைங்களை வேற வழியில திசை திருப்பணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வெளியில இருக்கிறதுனால நாம பிள்ளைங்களை ஜெபம் பண்ணி அனுப்புறதை தவிர வேற எந்த பாதுகாப்பும் கிடையாது. நீங்க ஜிபிஎஸ் போடலாம், பிள்ளைங்க ஹிஸ்டரியை செக் பண்ணலாம், போன் வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம். அது நல்ல ரிலேஷன்ஷிப் ஒரு வயசுக்கு மேல அது நல்ல ரிலேஷன்ஷிப்பா கம்யூனிகேஷன் கொண்டு வராது. அதனால பெட்டர் நீங்க என்ன பண்ண, பெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, என் பிள்ளை நல்ல விதமா ஒரு நாள்ல இருக்கணும்னா காலையில போறாங்கன்னா ப்ரேயர் பண்ணி அனுப்புங்க, ஈவினிங் வரனா கிவ் தேங்க்ஸ் டு காட், நைட் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்கள்ட்ட அதெல்லாம் சொல்லி கொடுங்க.
இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட இருக்கிற உறவை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. ஒரு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க. இது இப்ப நடந்துட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை. டீனேஜ் ஆகுறாங்க, ஹைப்பன் ஆகலாம், யூத் ஆகலாம், கம்ப்ளீட்டா நம்மகிட்ட வந்து ஒரு டிஸ்கனெக்ட், ஒரு சில பிள்ளைகளை தவிர மத்தவங்க டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க. அப்போ பேரண்ட்ஸ் வந்து இதே பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க, சரியில்லையே, இவன் ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம்னா, இப்படி இருக்கிற ஒரு சைல்டுகிட்ட நான் ரிலேஷன்ஷிப்பை நான் மெயின்டைன் பண்ணணும், நான் நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க தவிர மேல மேல உங்களை குற்றப்படுத்துக்கும் நீங்க டென்ஷன் ஆயிட்டே இருக்க வேண்டாம். பிள்ளைகிட்ட நம்ம பிள்ளைங்க வந்து பேசுறாங்கன்னா தயவுசெய்து லிசன் பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க. அவங்க தப்பான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களையும் குறை சொல்லாதீங்க, நண்பர்களையும் குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்ன என் ஃப்ரெண்டா குறை சொல்றான் அப்படின்னு அடுத்து அந்த பிள்ளைங்க பேச மாட்டாங்க. சரி, நான் ஒரு கம்ப்ளைண்ட சொன்னா உடனே அம்மா வந்து நீதா செட்டில் தான் உங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்கன்ட்டு பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி நம்மகிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரேயர் பண்ணி கடவுள்கிட்ட ஆண்டவரே என் பிள்ளைகிட்ட நான் எப்படி பேசுறது ஞானத்தை கேட்டு பிள்ளைங்கிட்ட பேசுங்க. அதுவும் மறுபடியும் கனெக்ஷன் தான் உருவாக்கணும். அது மாதிரி எதை பிள்ளைங்கிட்ட சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும். எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணல. பிள்ளைக்கு நான் எல்லாத்தையும் சொல்லணும், கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்றது நல்லதுதான். ஆனா நீங்க அதுக்குன்னு சொல்றதுக்காக உலகம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருது. இப்ப யூடியூப்ல எல்லா பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. வயசுக்கு மீறின விஷயங்கள் எல்லாமே பிள்ளைங்க நாலேஜுக்கு போயிட்டு இருக்குதான். ஆனா வீட்டுல உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த வயசுல இதை சொல்லி கொடுக்கணும், அடுத்த ஒரு பருவத்தை நீ வரப்ப இதுல கொஞ்சம் நீ கவனமா இருக்குன்னு சொல்லி அதுல ப்ரிகாஷனா இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம். சோ என்னைக்குமே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க தானே அப்படின்ட்டு அலட்சியமா விட்டுட்டு பணத்துக்காக மத்த உறவுகளுக்காக வேற ஏதோ ஒரு விஷயங்களுக்காக ஓடி 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 நமக்கு நம்பி ஆண்டவன் நம்மளோட பிள்ளைங்களை விட்டுறாதீங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல ரோல் மாடலா இருக்கணும். முதல்ல சொன்னது பிள்ளைங்களுக்கு டைம் கொடுத்துருவேன். பிள்ளைங்களுக்கு நீ குவாலிட்டியான டைம் நீ கொடுத்தேன்னா பாருங்க. அட்லீஸ்ட் பழசெல்லாம் விட்டுருங்க, முந்தினதெல்லாம் யோசிக்கவே வேணாம். பின்னானவைகளை மருந்து முன்னானவைகளை நாடி எழுதப்பட்டபடியே பழசெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்குதான் புதிய நாள் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்துருக்க ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் ஆண்டவர் இந்த வசனத்தை இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உங்க மனசுல பேசுவாரனால் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தரால் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உங்க டைமை கொடுங்க. ஆண்டவருக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கிறீங்களா அப்படின்றத டெய்லி உங்களே செக் பண்ணிக்கோங்க. அதனால நான் நல்ல முன்மாதிரியே இல்லதான் என் ஒய்ஃப் நான் திட்டுவேன், என் ஹஸ்பண்ட் அப்படி ட்ரீட் பண்ணுவேன், நாங்க நல்லா இல்ல, நிறைய பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீங்களே சொல்லிக்கோங்க இவங்களை பார்த்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க மாறுறதுக்கு மனம் திரும்புறதுக்கு இந்த விஷயத்துல இருந்து ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இனிமே நான் என் ஒய்ஃபை லவ் பண்றேன், இனிமே என் ஹஸ்பண்டை நான் ஹானர் பண்றேன், இனிமே நான் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியா இருக்கும், எங்களால எங்க பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா நீங்க வந்து எனக்கு ஒரே பொண்ணுதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த ஒரு பொண்ணு தாண்டி ஒரு பொண்ணுகிட்ட இருந்து நிறைய உறவுகள் வரும் இல்லையா. ஒரு பொண்ணு நாளைக்கு ஒரு திருமணமாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில உங்களுக்கு ஒரு தலைமுறைகளே ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த குழந்தைய கொண்டு பல தலைமுறைகள் உருவாகுன்றப்ப சந்ததிகளா வரும். ரைட்டா, நமக்கு நான் மட்டும் கிடையாது, எனக்கு பாப்பா தம்பி இருக்காங்கன்னா என்னோட பாப்பா தம்பிக்கு நிறைய பிள்ளைகள் பிறப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறப்பாங்க. சந்ததிகளை கணக்குல வச்சுதான் கடவுள் நம்மகிட்ட பிள்ளைகளை கொடுத்துருக்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நமக்கு நல்ல முன்மாதிரியா இருக்கணுமா. அதே மாதிரி வீட்டுல அன்பு இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும். அதனால ஒழுக்கத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்கிறாதீங்க. பிள்ளை அப்படி சொன்னா ஒரு மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்காம இருந்தீங்கன்னா பிள்ளை ரொம்ப ஃபியூச்சர்ல கஷ்டப்படும். அதனால டெய்லி ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன். பிள்ளைகளை சரியான வழியில தான் ஆண்டவர்களை நடத்துறேனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்களும் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் நீங்க கொடுக்கறது நல்லது, அதை தாண்டி நீங்க ஆண்டவரை கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. இது வரைக்கும் நீங்க எந்த தப்பு பேரண்டிங்ல பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைய நான் எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும்ன்றத கிருபைகளை கொடுங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரியான சில பிராக்டிக்கல் டிப்ஸ் ஆண்டவரோட இருக்க கனெக்ஷனா நீங்க பண்றப்ப கண்டிப்பா எல்லா சூழ்நிலையுமே மாற்றுவதற்கு கர்த்தர் போதுமானவரா இருக்கிற கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாரு. தேங்க்யூ.